சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் சிவாவோட பெர்த் சர்டிஃபிகேட்டை தேடி அவங்க பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. அப்போ அயலிக்கு அதிகாரி ஃபோன் பண்ணவும் உடனே அயலியும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிக்கு இந்திராணியோட வீட்டுக்கு வர்மாவோட ஆட்கள் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த மாதிரிக்கு ஒரு தகவல் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு அயலி சொல்லவும், அப்போ சிவா கிட்ட அயலி இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது இதை கேட்டதுமே சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நம்ம உடனே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கும்போது, இல்லை சிவா நீங்கள் அந்த ஆதாரத்தை எப்படியாவது வாங்கிட்டு வந்துருங்க, நான் இங்கே பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது, நீ மட்டும் போயிறிய எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, அதெல்லாம் என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் சரி ஜாக்கிரதை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வர்மாவோட ஆட்கள் எல்லாருமே அந்த பென்ட்ரைவரை இந்திராணி வீட்டில் இருந்து எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்திராணியோட வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ முகத்தில் அவங்க மாஸ்க்லாம் போட்டுட்டு அவங்க நுழையவும் அப்போ வர்மா ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே பாரு, அங்கே யாருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அந்த பென்ட்ரைவரை நீ எப்படியாவது எடுத்தே வரணும் அப்படின்னு சொல்லும் போது, சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு அந்த பென்ட்ரைவரை நாங்கள் கொண்டுட்டு வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லவும், யாருக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் கபிலனுக்காக தான் அவங்கள விட்டு வச்சுருந்தேன், அதனால கபிலனே சொன்னாலும் சரி தான், எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது, எனக்கு பென்ட்ரைவர் என் கைக்கு வந்தாகணும் அப்படிங்கும்போது, சரி சார் எப்படியாவது நான் பென்ட்ரைவரான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இந்திராணியோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க அந்த பொருளை வச்சு ஷூட் பண்ணவும் இந்த சத்தம் கேட்டு வீட்டுள்ள அவ்வளோருமே எந்திரிச்சு ஓடோடி வராங்க. பார்க்குறாங்க. பார்க்கும்போது இப்படி ஒரு 5-6 பேர் மாஸ்க் போட்டுட்டு இந்த மாதிரிக்கு கலாட்டா பண்ணுறதை பார்த்துட்டு உடனே இந்திராணி நீங்களாம் யாரும் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கும்போது, எங்கள் பாரு உங்கள் யாரையும் நாங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பென்ட்ரைவர் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, இந்த பென்ட்ரைவர் எடுக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் அப்போ உதய பெருமாள் சொல்கிறாங்க, என்ன இந்திராணி இவங்களாம் யார் எதுக்காக அந்த பென்ட்ரைவர் கேட்குறாங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது, அப்போ இந்திராணி சொல்கிறாங்க இந்த பென்ட்ரைவருக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உடனே உதய பெருமாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பென்ட்ரைவரால் எவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அடுத்ததான் இந்திராணி கிட்ட அவங்க சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையாக அந்த பென்ட்ரைவர் கொடுத்துட்டேன்னா உங்கள் யாரையும் நான் எதுவும் செய்யாமல் நான் பேசாமல் போயிடும் அப்படிங்கும்போது, அப்போ இந்திராணி அப்படிலாம் அந்த பென்ட்ரைவரை தர முடியாது, உங்களால் என்ன முடியுதோ பார்த்துக்கிடுங்க அப்படிங்கவும், அப்போ செல்வனாகி ரித்திகா அவங்க பொன்னி எல்லாருமே வரவும் அப்போ உடனே பொன்னியை அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டுதாங்க. பொன்னியை பிடிச்சி வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு அவங்க குத்துறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இது பார்த்ததுமே பொன்னி ஐயோ அக்கா என்னை காப்பாத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ செல்வனாகியும் இடையே என் பொண்ணை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ரித்திகா அதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரித்திகா அவனே நினைக்கிறாங்க, எங்கே கபிலனை மட்டும் காணலாம், அவன் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ செல்வனாகி சொல்கிறாங்க, இந்திராணி என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்று, அந்த பென்ட்ரைவரை அவங்க கையிலே நீ கொடுத்துரு அப்படிங்கும்போது, அப்போ இந்திராணி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உதய பெருமாளும் சொல்கிறாங்க, ஆமாம் இந்திராணி நம்ம பொன்னி தான் நம்மளுக்கு வேணும், அதனால அந்த பென்ட்ரைவரை நீ கொடுத்துரு, அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நம்ம சமாளிச்சுக்கலாம், அந்த பொன்னிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது உடனே இந்திராணியும் இங்கே பாருங்க பொன்னி எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு பென்ட்ரைவர் தானே வேணும், நான் போய் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லவும் உடனே அடுத்ததாக பார்த்தோம்னா இந்திராணி அந்த பென்ட்ரைவரை போய் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ எடுத்துக்கிட்டு அவங்க வரவும் உடனே அந்த பென்ட்ரைவரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே இந்திராணி அந்த பென்ட்ரைவரை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க பொன்னியை விட்டுருந்தாங்க. பொன்னி ஓடோடி இந்திராணியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பென்ட்ரைவரை கொடுக்கறதுக்காக வரும்போது ஒரு கட்டையை தூக்கி அயலி வீசவும் அந்த பென்ட்ரைவர் அப்படியே அயலியோட கையில் கிடைக்கிது. உடனே அயலி அந்த பென்ட்ரைவரை அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தோம்னா அவங்க அதிகாரி மாதிரிக்கு அவங்க முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு வரவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ இந்திராணி உதய பெருமாள் அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது யார் இந்த நேரத்தில் கரெக்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம். அப்போ அயலி பார்த்தோம்னா அவங்க எல்லாரையும் அடின்னு போட்டு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற இந்திராணிக்கு என்னது இவங்க யாருன்னே தெரியல, திடீர்னு நம்மளுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ எல்லாத்தையும் அடித்து வெளுத்து வாங்கவும் எல்லாரும் அங்கேருந்து ஓட்டமாக ஓடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க அயலி கேட்குறாங்க, உங்களுக்குலாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் நீ யார் அப்படின்னு செல்வனாகி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ இந்திராணி கேட்குறாங்க, ஆமாம் எங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அயலி சொல்கிறாங்க, எங்கே பாருங்க நான் அதிகாரி, எங்களுக்கு இந்த மாதிரிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்தது, அதனால தான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் அயலி அந்த பென்ட்ரைவரை இந்திராணி கையில் கொடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ இந்திராணிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே வந்தாங்க, பென்ட்ரைவரை கேட்டாங்க, திடீர்னு இவங்க வந்தாங்க, இங்கே என்ன நடந்துச்சுன்னு கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தங்க பார்த்தோம்னா சிவாவை தான் காட்டுறாங்க. அப்போ சிவா அழுதுகிட்டே வரவும் உடனே அயலி என்னாச்சு சிவா அப்படின்னு கேட்கும்போது, ஆதாரத்தை வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சிவா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு அந்த ஆதாரத்தை நான் வாங்கினேன், அதில்
என்னுடைய அப்பா உதய பெருமாள்னு சொல்லி தான் எழுதியிருந்தது. ஆனால் கபிலன் வந்து இந்த மாதிரிக்கு அதை என்கிட்ட இருந்து வாங்கினது மட்டும் இல்லாமல் அது நெருப்பை வச்சு கொளுத்துட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அயிலி அப்படியே ஆவேசம் அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அயிலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உதய பெருமாள் மாமாவோட மகன் தெரியக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து அந்த கபிலன் அந்த ஆதாரத்தை வந்து அவன் நெருப்பை வச்சு கொளுத்துனா அவன் வாயாலேயே வந்து நீங்கள் தான் இந்த வீட்டு வாரிசுன்னு நான் சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே வந்து சிவா அயிலியை பார்க்கும்போது, என்ன அயிலி சொல்லிட்டு இருக்கிற, கபிலனே வந்து இந்த வீட்டு வாரிசாக தான் நாங்கிற உண்மையை வந்து சொல்வானா, அது எப்படி முடியும், நான் தான் இந்த வீட்டு வாரிசுன்னு இருந்த ஒரே ஆதாரத்தையும் அவன் கிழிச்சு போட்டுட்டான், அப்படி இருக்கும்போது அவன் எப்படி சொல்லுவான் அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க சிவா, நான் அவனை சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கபிலன் அவங்க சிவா வந்து அதிர்ச்சி அடையவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கபிலனோட ரூமுக்கு போகிறாங்க அயலி. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சிவா தான் இந்த வீட்டு வாரிசுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரே ஆதாரத்தையும் நீ வந்து கிழிச்சு போட்டிருப்ப அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே கபிலன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே பாரு, நீ என்ன பண்ணனாலும் சரி தான் அவன் தான் இந்த வீட்டு வாரிசுங்கிறத நான் வந்து சொல்ல விட மாட்டேன் அப்படிங்கும்போது அப்படியா சொல்லிட்டு உடனே வந்து அயலி பலார்னு கபிலனை போட்டு அடிக்கிறாங்க. உடனே கபிலன் வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை அடிக்கிறதுக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்து அவங்க அயலியை ஷூட் பண்ணுறதுக்காக வரும்போது சிவா அவங்க வந்து தடுக்கிறாங்க. என்னடா நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு, நீ உயிரோடு இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை, உன் கதையை முடிச்சிட்டோம்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை பார்த்தோம்னா அவங்க சிவா நெத்தியில் கபிலன் வந்து அந்த பொருளை தூக்கி வைக்கவும் உடனே வந்து அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லா தப்பையும் நீ பண்ணினது மட்டும் இல்லாமல் இந்த நிலைமைக்கு நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு கபிலனை போட்டு அவங்க அடிக்கவும் கபிலன் வந்து கீழே போய் விழுறாங்க. அப்போ வந்து இந்திரன் எங்கேருந்து வராங்க. வந்ததுமே கபிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பாத்தியாக்கா அவங்க ரெண்டு பேரும் என்ன போட்டு எப்படி போட்டு அடிக்கிறாங்கன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இவங்க ரெண்டு பேரையும் உடனடியாக அந்த வீட்டை விட்டு போக சொல்லுக்க அப்படிங்கும் போது வீட்டை விட்டு அவங்க இதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ உதய பெருமாளும் பின்னாடியே வராங்க. அப்போ கபிலன் வந்து சொல்கிறாங்க, என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற, உன் தம்பி என்ன இவங்க ரெண்டு பேரும் போட்டு இந்த மாதிரிக்கு அடிக்கிறாங்க, நீ என்னன்னா வந்து அவங்களை வீட்டை விட்டு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அவனும் இந்த வீட்டு தம்பி தானே, அவனும் இந்த வீட்டு வாரிசு தானே அப்படின்னு இந்திராணி சொல்லவும் இதை கிட்டதுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னக்கா நீ சொல்லிட்டு இருக்கிறான்னு கேட்கும்போது, நீங்கள் பேசினது எல்லாத்தையும் நான் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இது எல்லாமே அயலியோட ஏற்பாடாக தான் இருக்குது. கபிலன் வாயாலே வந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணினதுங்க இந்திராணி கிட்ட வந்து அவங்க இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இந்திராணி கிட்ட வந்து நீங்கள் ஒளிஞ்சு இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணியை அவங்க வந்து அவங்க கதவுக்கு பின்னாடி நிற்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் அயலி வந்து கபிலன் வாயாலே எல்லா உண்மையும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கபிலன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த அயலி இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நான் செஞ்சுருப்பேன், ஆனால் உன்னை என் தம்பின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அப்போ இந்திராணி வந்து உதய பெருமாளை பார்க்குறாங்க. என்ன சித்தப்பா, உண்மையிலே சொல்லப்போனாக்கி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, ஆனால் இந்த குடும்பத்துக்கு தெரியாமல் நீங்கள் மறைச்சிட்டீங்களா அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிரு இந்திராணி, நான் என்ன பண்ணுறதுக்கு, நான் வந்து அப்படி மட்டும் உண்மையை சொன்னாக்கி உங்கள் சித்தியோட நிலைமை தான் உனக்கு தெரியும்ல, அவள் கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டா அப்படிங்கும்போது நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களே, ஆனால் சிவாவை பற்றி நீங்கள் என்னைக்காவது ஒரு நாளாவது நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா, அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் சிவா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான், அவன் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் உள்ளவன், ஆனால் அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான்னு நீங்கள் சிவாவை பற்றி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே சிவா வந்து அப்படியே கண்கலங்குறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு சிவா, இனிமேல் நீ அழக்கூடாது, நீ தான் இந்த வீட்டு வாரிசு அப்படின்னு சொல்லவும் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரித்திகாவும் செல்வநாயகியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ரித்திகாவுக்கு இப்போ தான் இந்த விஷயமே தெரியுது. ஓஹோ, அப்போ இந்த சிவாவும் இந்த வீட்டு வாரிசு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ செல்வநாயகி வந்து சொல்கிறாங்க, முடியாது, இவன் இந்த வீட்டு வாரிசே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சித்தி நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டாலும் சரிதான் ஏற்றுக்கிடாமல் இருந்தாலும் சரிதான், ஆனால் சிவா தான் இந்த வீட்டு வாரிசுங்கிற உண்மை வந்து தெரிஞ்சு போச்சுது, இதுக்கு மேலேயும் சிவாவும் அயலியும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கபிலன் செல்வநாயகி ரித்திகா அவங்க மூணு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து கபிலன் வந்து சொல்கிறாங்க, அக்கா இதுதான் உன்னுடைய முடிவான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டா இதுதான் என்னோட முடிவு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி நீ முடிவு எடுத்துட்டேன்னா நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்படிங்கவும் என்னடா பண்ண போறேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என் கூட சொத்தெல்லாம் வந்து எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.